தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வினோத் அவர்கள் இயக்கத்துல உருவாகிட்டு இருக்க படம் தான் ஜனநாயகன். இந்த படம் விஜய் சாருக்குன்னே முழுக்க முழுக்க வினோத் அவர்கள் செதுக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படம். அவர் அடுத்த வருடம் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறார் அப்படின்றதுக்காகவே படத்துல நிறைய அரசியல் வசனங்கள், அரசியல் காட்சிகளுமே அமைக்கப்பட்டிருக்கா. சோ கூடிய விரைவில் இந்த படத்துல இருந்து நிறைய அப்டேட்டுகளுமே வெளியாக இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் சாருடைய மகனா ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவருடைய முதல் படத்தை கோலிவுட்ல எடுத்துட்டு இருக்காரு. சோ இந்த படத்துல நாயகனாக சந்தீப் கிஷன் அவர்களும், படத்திற்கு இசையமைப்பாளராக தமன் அவர்களுமே ஒர்க் பண்றாங்க. படத்துடைய படப்பிடிப்பு கிட்டத்தட்ட 60% முடிஞ்சிருச்சா. சோ முதல் படத்திற்கு அப்பாவுடைய எந்த ஒரு உதவியுமே இல்லாமல் ஜேசன் அவர்கள் தானாகவே பல விஷயங்களை பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு கிடைத்த தயாரிப்பு நிறுவனமான லைகா கூட இவருடைய ஸ்டோரி நரேஷனை பார்த்து வியந்துதான் வாய்ப்பு கொடுத்ததாக சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா லைகா ஒரு சில நிதி நெருக்கடியால இருந்ததால பாதி படத்தை நம்ம ஜேசன் சஞ்சய் அவர்களே தயாரிக்கிறாரு. சோ இந்த பணம் கூட தளபதியுடையது இல்ல, அவங்களுடைய அம்மாவான சங்கீதா தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டதாக தற்போது தகவலுமே வெளியாக இருக்கு. சோ தளபதி விஜய் அவர்களுமே அதையே தான் விரும்புறாராம். என்னுடைய அடையாளத்தை வைத்து நீ வந்தா கண்டிப்பாக உன்னையும் மட்டம் தட்டி பேசுவாங்க, ஆகையால நீ உன்னுடைய சொந்த முயற்சியால வர வேண்டும் அப்படின்னு தளபதியுமே ஜேசன் சஞ்சயிடம் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்காரா. சோ இந்த தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு.